தக்கலை ஊராட்சி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுவும் அவர் கொலை மிரட்டல் தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டே இருந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் சேவியர் குமார் என்ற நபர் தேவாலயத்தில் உள்ள பங்கு தந்த இல்லத்தில் வைத்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். இதில் மிக முக்கிய குற்றவாளியான திமுக ஒன்றிய செயலாளராக இருந்த ரமேஷ் பாபு என்பவர் தற்போது நாகை மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். கடந்த ஜனவரி 20 சனிக்கிழமையன்று தேவாலயத்தில் நடந்த சில முறைகேடுகளை தட்டி கேட்ட காரணத்தினால் சேவியர் குமார் என்ற நபர் தேவாலயத்தில் உள்ள பாதிரர் இல்லத்தில் வைத்து 13 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இதில் மிக முக்கிய குற்றவாளியான பாதிரியார் திருச்செந்தூரில் உள்ள நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியான ரமேஷ் பாபு இன்றைய தினம் நாகை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த படுகொலை நடந்து 10 நாட்களாகியும் இவர் கைது செய்யப்படாத நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். மயிலோடு புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் உள்ள பங்கு தந்தை ராபின்சன் இல்லத்தில் 13 பேர் கொண்ட கும்பலால் எவ்வளவு கொடூரமாக எனது கணவரை கொன்றிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்கும்படியாக நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.